நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அடக்கி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் நடுவிலே அகற்றிவிட்டார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தில் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி போட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரம் ஆலையில் போட்டு விடுவார். மீகா 7. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 9ஆம் அதிகாரம் 15. திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தில் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்கி நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.